திறமை, ஈவு, வரத்தினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய சுயநலம் அல்ல, எனக்காக அல்லது, அது என்னுடைய மகிழ்ச்சிக்காக, எனக்கு அது ஏதோ பயன் தரும்படியாக, எனக்கு அது ஏதோ வாழ்வளிக்கும்படியாக அது உண்டாக்கப்படவில்லை. அது என்னோடு நின்று விடக்கூடாது, என் மூலமாக மற்றவர்களுக்கு அது பயன் தர வேண்டும் என்று தான் எனக்கு வரங்களை தருகிறார். எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரமும் கிருபையும் ஆற்றலும் நமக்காக கொடுக்கப்படவில்லை, நம் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் உண்டாக வேண்டும் என்றே தருகிறார் கர்த்தர். இது ஒரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சுயநலத்துக்காக அல்ல, இட் இஸ் நாட் ஃபார் செல்ஃபிஷ்னஸ், இட் இஸ் ஃபார் ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் சர்வீஸ். ஸ்டூவர்ட்ஷிப்னா அதுதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியரில் 4:7 நம்ம வாஸ்தவம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? நீ ஸ்பெஷல்னு நினைக்கிறியே, உன்னை யார் அப்படி ஸ்பெஷலாக ஆக்குனது? நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் ஸ்பெஷலாக இருக்கிறோம். நான் உங்களை மாதிரி இருக்க முடியாது, நீங்கள் என்ன மாதிரி இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஸ்பெஷல். ஏதோ ஒரு பிரத்யேக வரம், கிருபை, ஆற்றல் நம்மை ஸ்பெஷல் ஆக்குது. சில நேரத்தில் என்ன ஆகிடுது? ஸ்பெஷல் ஆக்கும்போது சிலருக்கு பெருமை வந்துடுது. என்னென்னா, பாரு எனக்கு என்ன மாதிரி கிஃப்ட் இருக்குது பாரு, எனக்கு என்ன மாதிரி வரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாரு, எனக்கு என்ன மாதிரி வரம் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்றாங்க? இவங்களே ஏதோ உற்பத்தி பண்ணது மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த வரத்தை இவங்களே பிறப்பித்தது மாதிரியும், இவங்களே உற்பத்தி பண்ணது மாதிரியும், இவங்களே உண்டாக்குனது போலையும், சிருஷ்டித்தது போலையும் நினச்சிக்கிட்டு, என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது உலகத்தில், என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாயிடுச்சு. முக்கியமாக இந்த இசையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அது நிறைய உண்டு, எல்லா துறையிலையுமே உண்டுன்னு நினைக்கிறேன் நான். இசையில் ரொம்ப பார்க்கலாம். அதை என்னென்னா, என்னை விட யார் வாசித்தர முடியும், என்னை விட யார் பெருசாக பண்ணிட முடியும், என்னை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இசை வாசிக்கிறவர்களுக்கு உண்டாயிடுது பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், அது உலக பிரகாரமான ஆர்கெஸ்ட்ராஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். சில ஆட்கள் அப்படி ஆயிடுறாங்க. என்னை எல்லாம் நான் தான் கில்லாடியாக்கும், என்னை விட்டு ஆள் இல்லையாக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த நாள்லேருந்து அவனை கூப்பிட மாட்டாங்க, யாரோ ஒரு சாதாரண ஒருத்தனை கூப்பிடுவாங்க. அங்கே ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம். சும்மா ஒரு நோட்டாக வாசித்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போது. அதனால் உங்கள் பிரமாதமான வாசிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்க ஆள் வரலனாலும் அவங்களே சமாளிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு கீபோர்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதில் பெருமைப்பட்டுக்கிட்டு அவனாவது திமிர் பண்ணிக்கிட்டு இருந்தால் பொழப்பே கெட்டு போயிடும், அவ்வளோதான். அப்புறம் பெருமையின் மூலமாக வீழ்ச்சி வந்து அந்த வீழ்ச்சியை தாங்கிக்கிட